ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாசத்துல வரக்கூடிய ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் ரிலேட்டட் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது மாதிரி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்கு போகலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது சிபிடிடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமைப்பை வந்து பேன் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பேன் கார்டுக்கு புதுசா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் மேண்டேட்டரி, அதாவது ஜூலை 1ஆம் தேதியில இருந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜூலை 1க்கு அப்புறம் நீங்க புதுசா ஒரு பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இனிமேட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் இல்லாம உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷனை நீங்க ப்ராசஸ் பண்ண வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலிட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஒரு வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா போதுமானதா இருந்துச்சு. இனிமேட்டு அப்படி கிடையாது. ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து மஸ்டா மாறுது. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் சிபிடிடி என்ன அப்படின்னா, டாக்ஸ் பேயர்ஸ்க்காக அவங்களுடைய டெட்லைனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஜூலை 31 தான் ஒரிஜினல் டெட்லைனா இருந்துச்சு. இனிமேட்டு செப்டம்பர் 15 வரைக்கும் அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும், இன்னும் அதுக்கான வேலைகள்ல இறங்கல அப்படின்னா செப்டம்பர் 15 வரைக்கும் டைம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதையும் புஷ் பண்ணாம அட்வான்ஸ்டா அதுக்கான வேலைகள்ல இறங்கி சீக்கிரமே அதை பண்ணி முடிச்சிருங்க. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த 3 பேங்க்ஸுமே அவங்களுடைய கிரெடிட் கார்டு சார்ஜஸ்லயும் சில பர்க்ஸ்லயும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா எஸ்பிஐ வந்து அவங்களுடைய ஓன் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ், இதுல ஒரு டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே டிராப் பண்ண போறாங்க. சோ எந்தெந்த கார்ட்ஸ்க்கு டிராப் பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் அடங்கிய பிரத்யேக வீடியோ சேனல் இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மினிமம் அமௌண்ட் டியூ, MADன்னு சொல்லப்படுற அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ற விதத்திலையும் சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. அண்ட் நீங்க கட்டக்கூடிய பில் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஆர்டர், அதுலயும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது 3 பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸும் அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் பேமெண்ட்ஸ்ல 1% ஆஃப் த ஃபீஸ் இனிமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1% ஃபீஸ் எதாவது சார்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னா ரெண்ட் பேமெண்ட்ஸ், அடுத்தது வாலெட் ரீலோட் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல வாலெட் ரீலோட் பண்ணீங்கன்னா, 50,000க்கு மேல யூட்டிலிட்டி பில்ஸ் பே பண்ணீங்கன்னா, 10,000 ரூபாய்க்கு மேல கேமிங் வகையில நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த எல்லா விதமான ஸ்பெண்ட்ஸுக்கும் 1% ஆஃப் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த 1% அப்படிங்கிறதுக்கு மேக்ஸிமம் கேப் இருக்கு. அது வந்து 4,999 per டிரான்சாக்ஷன். ஸோ இதுவே மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 4,999 அப்படிங்கிற கேப் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தான். ஸோ உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் எவ்வளவு அமௌண்டா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது பெரிய அமௌண்டா இருந்துச்சுன்னா அந்த 1% ஆஃப் த ஃபீ தனித்தனி டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். பட் இதுல கொஞ்சம் பெட்டரான ஒரு நியூஸா, இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் நீங்க பண்ணீங்க இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் earn பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ திஸ் இஸ் a good news. ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்ல ஒரு பெரிய மூவா ஆதார் OTP வெரிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க IRCTC. சோ இது எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா தட்கால் டிக்கெட் புக்கிங்க்கு அப்ளை ஆகும். ஜூலை 15ஆம் தேதியில இருந்து தட்கால் டிக்கெட் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்ணாலும் சரி, இல்ல ஆஃப்லைன்ல கவுண்டர்ல போய் புக் பண்ணாலும் ஆதார் OTP வெரிஃபிகேஷன், அதாவது ஆதார் கார்டுல உங்க கூட லிங்க் பண்ணிருக்கிற ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணா மட்டும் தான் தட்கால் புக்கிங் நீங்க பண்ண முடியும். அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு ஸ்டெப் மேல போய் ஏஜென்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், அதாவது தட்கால் விண்டோ ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு ஏஜென்ட்ஸ் புக்கிங்கை பண்ண முடியாது, இண்டிவிஜுவல்ஸ் தான் புக் பண்ண முடியும். ஏன்னா பொதுவாகவே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க. தட்கால் விண்டோ ஓப்பன் ஆனோடனே இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்ஸையும் ஏஜென்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ரீசேல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஃபேர் யூசேஜா இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏஜென்ட் புக்கிங் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு பண்ண முடியாது. இந்த ரூலும் வந்து ஜூலை 15ல இருந்து அமலுக்கு வருது. ஜூலை 1ல இருந்து ICICI பேங்க் அவங்களுடைய ATM டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. நான் ICICI ATM மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெட்ரோல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீ, அண்ட் நான் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இதை தாண்டி வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ₹23 plus GST பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 1ல இருந்து இந்த ரூல் வந்து அமலுக்கு வரப்போகுது. அண்ட் ICICI பேங்கோட ATMs நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ஸ் will be free. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ₹23 plus GST டிரான்சாக்ஷன் ஃபீஸா பிடிப்பாங்க. பட் ICICI பேங்கோட ATMs யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது சேம் பேங்க் ATM ஆகும் இல்லையா, அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீயாவே இருக்கும். பட் நான் ICICI ATMs யூஸ் பண்றீங்க அப்படின்னா நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ₹8.50 per டிரான்சாக்ஷன் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ATMs பொறுத்த வரைக்கும் கேஷ் வித்ட்ராவலுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹125 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அது இல்லாம கரன்சி கன்வர்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3.5%, நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ₹25 per டிரான்சாக்ஷனும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது எப்போனா இன்டர்நேஷனல் ATMs நீங்க யூஸ் பண்ணும்போது. ஆல்சோ அவங்களுடைய IMPS சர்வீஸ்க்கான சார்ஜஸையும் அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து ₹2.5ல இருந்து ₹15 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அடுத்தது ICICI பேங்கோட CRMs, அதாவது கேஷ் ரீசைக்ளர் மெஷின்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது ICICI கஸ்டமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 3 டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹150 சார்ஜ் பண்ணப்படும். அண்ட் இது இல்லாம கேஷ் டெபாசிட்ஸ் பண்றீங்க அப்படின்னா 1 lakhக்கு மேல உங்களுடைய டெபாசிட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ₹150 சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா per 1000 rupeesக்கு ₹3.5, அதாவது ₹3000 சார்ஜ் பண்ணுவாங்க. whichever is higher, இதுல எது ஹையா வருமோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவாங்க.
இந்த கேஷ் டெபாசிட்ஸ்லயே தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்க்கான லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ₹25,000 தான் அப்பர் கேப்பா செட் பண்ணிருக்காங்க. சோ இது கேஷ் டெபாசிட்டுக்கு மட்டும் இல்ல, வித்ட்ராயல்ஸ்க்கும் தேர்ட் பார்ட்டி வித்ட்ராயலா இருந்துச்சு அப்படின்னா ₹25,000 per டிரான்சாக்ஷன் தான் லிமிட். ஜூலை டு செப்டம்பர் அப்படிங்கிற இந்த குவார்ட்டருக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ப்ரிசைஸா எவ்வளவு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரெப்போ ரேட்ஸ் இப்பதான் ரீசென்ட்லி ரிவைஸ் பண்ணாங்க இல்லையா. சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் பேக் ஸ்கீம்ஸான பிபிஎஃப், நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், சுகன்யா சம்ருதி, இந்த மாதிரி எல்லா சேவிங் ஸ்கீமும் இதுல அடங்கும். ஸோ இந்த சேவிங் ஸ்கீம்ஸ் நீங்க புதுசா ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னாலோ இல்ல ஆல்ரெடி ஓபன் பண்ணி அதில் நீங்க கண்டினியூஸா டெபாசிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க்ல, கன்சர்ன் பேங்க்ல கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இதை வந்து ஜூலைக்கு அப்புறமா நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த குவார்ட்டருக்கான ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கனால ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய பேங்கிங் ரிலேட்டட் விஷயங்கள் என்னென்ன நீங்க பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டாக்ஸ் பே பண்றதுக்கான அந்த வேலைகள்ல இறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்னதான் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய அதுல டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். அண்ட் நீங்க ரெடி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஜூலை மாசத்துல அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டாக்ஸ் வேலைகளை முடிச்சிருங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் அண்ட் பேன் லிங்க்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய கேவைசி டீடைல்ஸ், அதாவது ஆதார், பேன் டீடைல்ஸை அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க்ல அதுக்கான ஏடிஎம் சார்ஜஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னென்ன மாத்திருக்காங்க, என்னென்ன புதுசா ஃபீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொண்டு மாறுபடுது. ஸோ நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல வாங்க போறீங்க அப்படின்னாலும் இந்த ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அண்ட் நீங்க டெபாசிட்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, முக்கியமா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் எதுவும் ரூல்ஸ் மாத்தி இருக்காங்களா, ப்ரீ க்ளோஷர் பண்ணக்கூடிய ரூல்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப முக்கியமா உங்களுடைய பர்க்ஸ்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட்காக, அந்த ஃபீச்சருக்காக நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருப்போம். இப்போ நிறைய ஃபீச்சர்ஸை கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஒன்று ட்ராப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டரா மாத்திடுறாங்க, இல்லைன்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் டிராஸ்டிக்கா பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாம நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட்காக அந்த கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இப்போ அந்த பெனிஃபிட் இல்லைன்னா நீங்க அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதை நிப்பாட்டிடலாம், இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.